எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. நேரத்தில் பேசும்படியாய் பேசுறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் நான் ஒரு விஷயத்த கேட்டால் என் கூட சரின்னு சொல்லுவீங்க? பார்க்கலாம். நம்ம எல்லாரும் ஒரு ட்ரெக்கிங் போகிறோம். ஹல்லேலூயா. ஏன் ஹல்லேலூயா வரமாட்டேங்குது? எத்தனை பேர் எங்க கூட வருவீங்க? ட்ரெக்கிங்னா என்ன அப்படின்னு கேட்பீங்க. சில பேர் மலை மேலே ஏறி போகிறோம். ஹல்லேலூயா. முட்டி வலிக்குதுன்னு சொல்றீங்களா? எத்தனை பேர் சொல்றீங்க? முட்டி வலிக்குதுன்னு என்ன சொல்றீங்களா? ஆமான்னு சொல்றாங்க பின்னாடி. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் கொடுக்க போகிற வார்த்தை கூட அப்படித்தான் இருக்கும். வேதத்தில் அநேக பர்வதங்களை நாம் பார்த்தது உண்டு இல்லையா? சில பர்வதங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த நாளிலே ஒரு பர்வதத்தின் மேல் நீங்கள் எல்லாரும் ஏற வேண்டும் என்று நான் ஆவிக்குள் வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. எங்க இருக்கிறீங்க? இப்ப வாட்ச் அண்ட் ப்ரே மிஷன்ல இருக்கீங்க. இப்போ உங்களை எங்க கிளைம் பண்ண வைக்கணும்? ஒரு பர்வதத்திற்குள்ளாய் நீங்கள்லாம் என்ன பண்ணணும்? ஏறணும். எத்தனை பேர் வாஞ்சியா இருக்கீங்க? ஹல்லேலூயா. கண்ண மூடி சொல்லுங்க, இசப்பா இந்த பர்வதத்திற்கு என்னை ஏற்றும் சொல்லுங்க. எத்தனை நாள் மலையை பார்த்துட்டே இருக்கு, பெருசா இருக்கு பெருசா இருக்கு. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, சுவாமி இந்த நாளிலே நான் இந்த பர்வதத்திற்குள்ளாய் மேலே நான் ஏறி போனோன்னு யார் வாஞ்சிக்கிறீங்களோ நிச்சயமாய் கர்த்தர் உங்களை அந்த இடத்திற்கு நடத்துவார். ஹல்லேலூயா. 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 இந்த நேரத்தில் கூட சில பர்வதங்களை நான் உங்கள் இடத்துல சொல்லிவிட்டு ஆண்டவர் உங்களை எந்த பர்வதத்திற்கு கொண்டு போக வேண்டுமோ அதற்கு கர்த்தர் நடத்தும்படியா என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். வேதத்தில் நிறைய பர்வதத்தை பார்த்துருக்க முடியும். ஏதாச்சும் ஒன்று ரெண்டு சொல்றீங்களா யாராச்சும்? மலை பர்வதம்னா என்ன பிரதர் கேட்காதீங்க. பர்வதம்னா என்னது? மலை. ஒரு ரெண்டு சொல்லுங்களா பார்ப்போம். குட். சீனாய் மலை, கண்மலை. ஆண்டி ஆன்சரே சொல்லிட்டாங்க. ஹல்லேலூயா. நம்ம இப்போ நீங்க சொன்ன மாதிரி சீனாய் மலை சொல்லுங்க எல்லாரும். சீனாய் மலை. அதுக்கு முன்னாடி வேதத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை குறித்த காரியங்களை நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். நோவா மழை பெஞ்சிச்சு, பேழை என்ன பண்ணுதா? அரராத் என்னும் மலை மீது நின்றதா. சொல்லுங்க, அரராத். அது எவ்வளோ அடின்னு பார்த்தீங்கன்னா 17,000 அடி கிட்ட. எவ்வளோ? அவ்வளோ மேலே நோவாவுடைய பேழை என்ன பண்ணுதா? மேலே போய் நிற்குதான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மவுண்ட் சியோன். நீங்கள் சொன்ன மாதிரி சியோன் மலை. ஹல்லேலூயா. என்னது? சியோன் மலை. அது அப்புறம் பார்ப்போம். சீனாய் மலை தெரியும்ல, அங்கே என்ன நடந்துச்சு? மோசேயோடு கூட ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? பேசுகிறார். முகமுகமாய் பேசி 10 கட்டளைகளை என்ன பண்ணுறாரா? மோசேயின் இடத்திற்கு தருகிறார். மோசே எவ்வளோ நாள் அங்கே இருந்தார்? கிட்டத்தட்ட ஒரு 40 days. எவ்வளோ நாள்? எத்தனை பேர் 40 நிமிஷம் ஆண்டவர் கூட வந்திருக்கீங்க? ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான்னா, ஆண்டவர் சொல்கிறார், மோசே அவங்ககிட்ட பேசணும் வான. உடனே என்ன பண்ணுறாரு? கீழே இருக்கிற மனுஷன் ஏறி போகிறார். எங்கே போகிறார்? சீனாய் மலை மீது போயிட்டு ஆண்டவரோடு இருந்து ஆண்டவரோடு முகமுகமாய் பேசி ஆண்டவர் கொடுக்குற அவருடைய கட்டளைகளை பெற்றுக்கொண்டு என்ன பண்ணுறாரு? கீழே வர. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒலிவ மலை. எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? கேட்டிருப்போம் இல்லையா? ஒலிவ மலை. அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, இயேசு சுவாமி சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பதாய் அந்த ஒலிவ மலைக்கு போய் அவர் என்ன பண்ணுறாரு? ஜெபிக்கிறார். அநேக முறை ஜெபிச்ச ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா ஒலிவ மலை என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன சியோன் மலை. அந்த சியோன் மலைக்கு இன்னொரு பேர் இருக்கு, தாவீதின் நகரம். ஹல்லேலூயா. அதுக்கு என்னவா பேரு? தாவீதின் நகரம் அப்படின்னு சொல்லி வேதத்தில் பார்க்கணும். தாவீதின் நகரம் என்னப்படும் சியோன் அப்படின்னு தான் வேதம் சொல்லு. இப்போ நான் எத்தனை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? எத்தனை சொன்னேன்? 3. மவுண்ட் அரராத் நோவாவுடைய பேழை. 2வது சீனாய் மலை. 3வது ஒலிவ மலை. 4வது சியோன் மலை. 5வது பார்த்தீங்கன்னா மறுரூபமான மலை. யார் மறுரூபமானாங்க? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா.
இயேசு கிறிஸ்துவோட 3 பேர் இருக்காங்க. இயேசு சுவாமி அவர்களுக்கு சில காரியங்களை சொல்லி அந்த மலையில இருந்து என்ன பண்ணாராம், மறுரூபமாகி போயிட்டார். அதுக்கு பேர் என்ன, மறுரூப மலை. ஹல்லேலூயா. இப்போ கடைசி ஒரு மலையை சொல்ல போகிறேன், கர்மேல் பர்வதம். ஹல்லேலூயா. அதுக்கு பேர் என்னமா, அங்கே என்ன நடந்துச்சு, எலியா என்ன பண்ணுறாரு, பாகாலோடு அவர் சண்டை போடும்படியா 850 தீர்க்கதரிசி, எவ்வளோ பேர் சத்தமாக சொல்லுங்களேன், 850 தீர்க்கதரிசிகளோடு ஒரே மனுஷன் போராடி ஆண்டவரிடத்தில் அக்கினியை வரவழைத்து அந்த பலியை பட்சித்து என்ன பண்ணுறாருன்னா, இவர் ஜெயிச்ச உடனே 850 பேரை ஒரே ஒரு ஆளை வெட்டி போடுறாரு. அப்படி நடந்த சம்பவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கர்மேல் பர்வதம். சொல்லுங்க, கர்மேல் பர்வதம். இப்போ நம்ம ஒரு 6 பர்வதத்தை பார்த்தோம் இல்லையா? எத்தனை பர்வதத்தை பார்த்தோம்? 6 பர்வதம். திருப்பி சொல்லுங்க என் கூட. அரராத் என்னும் மலை, அப்புறம் சீனாய் மலை, 3வது ஒலிவ மலை, 4வது சியோன், 5 மறுரூப மலை, 6வது. இப்போ இந்த மலை மேலெல்லாம் என்ன நடந்துச்சு? ஏன் ஆண்டவர் கீழே செய்யக்கூடாதா? அப்போ இந்த மலைக்கும் உங்களுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு சம்பந்தத்தை யார் வச்சிருக்காங்க? இயேசு சுவாமி வச்சிருக்கார். ஹல்லேலூயா. இப்போ 7வது மலை தான் நம்ம எல்லாரும் ஏறி போகிற ஒரு மலை. ஹல்லேலூயா. நம்ம பார்க்க போற ஒரு மலை. எத்தனை பேர் வாஞ்சியா இருக்கீங்க? ஹல்லேலூயா. பெருசா ஆசீர்வாதம் எதனா எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருப்பீங்க. நான் பாட்டு இங்கே வந்தவொடனே மலை பர்வதம் என்ன இவர் என்னென்னமோ பேசுறாரு அப்படி நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. நம்மோடு பேசி கொண்டிருக்கிறவர் யார்? ஆவியானவர். ஹல்லேலூயா. யார் பேசுறாரு? ஆவியானவர். இப்போ என்னோடு கூட திருப்பி கொள்ளுங்க. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்களேன், நான் வாசிக்கிறேன். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஹல்லேலூயா. எடுத்தவங்க யாராச்சும் சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. யாருமே எடுக்கலையா? சரி, எல்லாரும் என் கூட சொல்லுங்க. யெகோவா ஈரே, அதனாலே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் இங்கே ஒரு பர்வதத்தை நாம் பார்க்குறோம், ஒரு மலை. அந்த மலைக்கு பேர் என்னவா? மலை பேர் அங்கே சொல்ல, ஆண்டவர் பேர் தான் சொல்லியிருக்கு. மோரியா மலை. சொல்லுங்க எல்லாரும். போலாமா மோரியா மலைக்கு? ரெடி ஆயிட்டீங்களா? ஹல்லேலூயா. இந்த மோரியா மலை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த பர்வதத்தை குறித்து கர்த்தர் பேசுவதற்கு காரணம் இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எதையோ ஆண்டவர் உங்களுக்கு செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க. சில பேர் இங்க இருக்கீங்க, ஆண்டவர் உங்களோடு கூட தெளிவாய் சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம் கர்த்தரால் உங்களுக்கு நிச்சயமாய் செய்யப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு தெளிவா இந்த நேரத்தில் சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யெகோவா ஈரே அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். சொல்லுங்க எல்லாரும். கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். திருப்பி சொல்லுங்க. கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். ஹல்லேலூயா. ஏன் அப்படி இவர் பேர் வச்சிருக்காரு? யார் பேர் வச்சாங்க அப்படின்னா, யார் பேர் வச்சது? ஆபிரகாம். யார் பேர் வச்சிருக்காங்க? ஆபிரகாம் பேர் வச்சிருக்காங்க. இந்த சந்ததி, இந்த விஷயத்துக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் 6 மலையை குறித்து உங்களோடு கூட பேசினேன், பர்வதத்தை குறித்து. 7வதாக ஒரு பர்வதம், அது என்னவா? மவுண்ட் மோரியா. மோரியா பர்வதம். அங்கே தான் இந்த விஷயம். இந்த ஆபிரகாம் இப்படி ஒரு பேர் வைக்கிறார். என்ன பேர் வச்சாரு? யெகோவா ஈரே. சொல்லுங்க எல்லாரும். யெகோவா ஈரே. யெகோவா ஈரேன்னு இவர் ஏன் இப்படி பேர் வச்சாரு? அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஹல்லேலூயா. அதை குறித்து நான் உங்களிடத்தில் பேசுவதற்கு முன்பதாக
இந்த பர்வதத்திற்கும் ஆண்டவருக்கும் இந்த நாளுக்குரிய செய்திக்கும் என்ன தலைப்பு, ஏன் இதை நம்ம கிட்ட ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பர்வதம் அப்படின்னு சொன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, முதலாவது நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், பர்வதம் அப்படின்னா மலைகள். மலை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மோசேயை பார்த்தோம், ஆபிரகாமை பார்த்துட்டு இருக்கோம், ஒலிவ மலையை பார்த்தோம், நிறைய பார்த்தோம் இல்லையா? அந்த இடத்துலலாம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, தேவன் தன்னை தன்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கும் மனுஷர்களுக்கும் தன்னுடைய தாசர்களுக்கும் அவரையே காண்பிப்பதுதான் பர்வதம். ஹல்லேலூயா. ரெண்டாவதாக விஷயம், பர்வதத்தில் தான் தேவன் என்ன பண்றாரா, அநேகரோடு கூட பேசி இருக்கிறார். முக்கியமான விஷயங்கள் 10 கட்டளைகள். அப்ப பர்வதம் என்ன பண்ணுது, ஆண்டவரை ஒரு மனுஷனோ தீர்க்கதரிசியோ பார்க்க வகை தேடுகிற ஒரு விஷயம். உனக்கு அது ஒரு ஈஸியான ஒரு அசஸ் என்ன, பர்வதத்துல ஆண்டவரை நீ பார்க்கலாம். அநேகர் பார்த்துருக்காங்க, பர்வதத்தில் ஆண்டவருடைய குரல் என்ன பண்ணலாம், கேட்க முடியும். ரெண்டாவது, பர்வதத்திலே நீ போவ அப்படின்னு சொன்னா உனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் தனிப்பட்ட ஒரு நேரமும் உண்டாகும். ஹல்லேலூயா. நான்காவது பார்த்தீங்கன்னா, பர்வதத்துல தான் உனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு பெரிய உறவு உண்டாகும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், நீங்களாம் இப்போ எங்கே வந்திருக்கீங்க, பர்வதத்திற்கு ஏறுறதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொன்னேன். அப்போ உங்களுக்கு என்னென்ன கிடைக்க போகுது, இப்போ ஆண்டவரோடு கூட இருக்கிற ஒரு நேரம், ஆண்டவரோடு கூட உறவை புதுப்பித்து கொள்ளுகிற ஒரு நேரம், ஆண்டவர் பேசுகிற பொழுது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு பாக்கியம். எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவர் உங்களுக்கு எதையாகிலும் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது 10 கட்டளையாக இருக்கலாம், நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு விஷயமாக இருக்கலாம். நீங்க என்ன பண்ணும், பர்வதத்திற்கு ஏறி வர வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? இப்போ பர்வதம்னா ஒரு சிம்பிளா உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இப்போ நம்முடைய விஷயத்துக்கு வரலாம். எந்த பர்வதத்திற்கு கொண்டு வந்திருக்கிறப்ப உங்களை மறக்கக்கூடாது, மோரியா பர்வதம். சொல்லுங்க. சரி, இந்த வேத வசனத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த மோரியா பர்வதத்துல நடந்த சில விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை பலி கொடுக்க சென்ற இடம் மோரியா பர்வதம். ஹல்லேலூயா. யார் போறது? ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை என்ன பண்றாரா, பலி கொடுக்க போன இடம் தான் என்னது, இந்த மோரியா பர்வதம். ரெண்டாவது, சாலமோன் என்ன பண்றாரா, தன்னுடைய முதல் தேவாலயத்தை கட்டினதும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மோரியா பர்வதம். மூன்றாவதாக ஒரு விஷயம், தாவீது கோலியாத்தை முறியடித்து வெற்றியை கொண்டாடின இடம் கூட எதுன்னு பார்த்தீங்கன்னா இதே மோரியா பர்வதம் தான். ஹல்லேலூயா. நான்காவதாக, இன்றைக்கும் யூதர்கள் பரிசுத்த ஸ்தலமாய் கொண்டாடுகிற ஒரு இடம், ஆண்டவரை தொழுது கொள்ள ஆராதிக்க நினைக்கிற ஒரு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதே மோரியா பர்வதம் தான். இன்னைக்கு அந்த பர்வதத்திற்கு நேராய் என் பரிசுத்த ஆவியானவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையின்படி கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஹல்லேலூயா. நீங்க எதை குறித்து கலங்கி இப்ப வந்திருக்கிறீங்களோ, ஆண்டவர் உங்களோடு கூட தெளிவாய் பேசி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் மூலமா இந்த பர்வதத்திற்கு வந்த உங்களுடைய தேவைகளை ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாய் சொல்லுகிறார். என்னவா? எகோவா ஈரே. அதன் அர்த்தம் என்ன? எல்லாம் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. எல்லாம் தேவனுடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். இப்போ இங்க ஒரு ஆவிக்குரிய விஷயத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறேன். எத்தனை பேர் வாஞ்சியா இருக்கீங்க? எல்லாரும் ஒரு ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து எல்லாரும் வாசிக்கணும்னு ஆசைப்படுறேன். யோவான் 8ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். யோவான் 8ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். இந்த வசனத்தை மறக்கவே கூடாது யாருமே. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். யோவானா கரெக்டா அவங்க படிச்சது 56. உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். இப்ப இந்த வசனத்தை யார் பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, குறிச்சுக்கோங்க வசனத்தை. யோவான் 8ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம்.
ஆண்டவர் வந்து தன்னுடைய சீஷர்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறாரு. உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான். இயேசு சுவாமி பேசுறார். யார் பேசுறாரு? இத இயேசு சுவாமி தன்னுடைய சீஷர்களோடு பேசிட்டு இருக்கார். இப்ப எல்லாரும் சொல்லுங்க, ஆபிரகாம் இயேசு சுவாமியை பார்த்தாரா? இதுதான் இன்னைக்குரிய ஆவிக்குரிய விஷயம். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், ஏன் அப்படி பார்க்குறீங்க? சுனில் பிரதர் சொல்லுங்க பாப்போம். அவங்க எல்லாரும் அங்கே அப்படியே முறைக்கிறாங்க. ஆபிரகாம் இயேசு கிறிஸ்துவை பார்த்தாரா? பார்த்துருக்கிறாருன்னு ஆண்டி சொல்லிட்டாங்க. வசனமும் அதை தான் சொல்லுது இல்லையா? உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னை காணும்படி அவன் என்ன பண்ணானா? ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். இது எங்க நடந்துச்சு? ஆதியா பைபிள் படிப்போம், நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுவோம். முக்கி அந்த ஃபர்ஸ்ட் ஆதியாக முடிச்சுட்டு அமைதியாகும். அதுக்கு மேல படிக்க முடியாது. அப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பைபிள் அப்படின்னா பகுதின்னு பார்த்தீங்கன்னா ஆதியாகம் மட்டும்தான். ஹல்லேலூயா. திருப்பி 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 படித்தாலும் அதில் இயேசுன்ற பேரே வரலையே. அப்புறம் எங்க ஆண்டி தலையை நல்லா ஆட்டுறாங்க, நிறைய படிச்சுட்டு இருப்பாங்க போல. அப்போ எங்க இந்த இயேசு சுவாமி அந்த ஆதியாகம புஸ்தகத்தில் வந்தார்? வசனம் சொல்லுது என்னவா? உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாம் என்னை காண ஆசையா இருந்தான், காணவில்லைன்னு சொல்ல. என்ன சொல்லுது? கண்டு சந்தோஷமாயிடுச்சு. இது யாருமே நமக்கு சொல்லி கொடுக்கல இல்லையா? ஆனால் தான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க விசேஷித்தவர்களா இல்லையா? தாவீது சொல்றார் வசனத்துல, ஆண்டவரே வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படியாய் என் கண்களை திறந்தருளும். சொல்லுங்க எல்லாரும், வேதத்தின் அதிசயத்தை பார்க்கும்படியாய் என் கண்களை திறந்தருளும். இப்போ இந்த அதிசயத்தை ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருப்பார்னு சொன்னா உங்களுடைய கண்களை யார் திறந்திருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் திறந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோடு கூட வசனத்தோடு கூட இருங்க. ஆபிரகாம் என்ன பண்ணாராம்? இயேசு கிறிஸ்துவை பார்த்துட்டார். பார்ப்போமா? எங்க இருக்குது அந்த வசனம், அந்த சம்பவத்தை பார்ப்போமா? புதுசா ஒன்றும் சொல்ல போறதில்லை, உங்களுக்கு தெரிஞ்சது தான். சரி, இத்தனை நோட் பண்ணல எத்தனை நாள் அப்படின்னு நீங்க கண்டிப்பா சொல்லுவீங்க. ஹல்லேலூயா. இப்ப நம்ம எடுத்துக்கிட்ட அதிகாரம் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் இல்லையா? 22ஆம் அதிகாரத்திலே 3வது வசனம், முதல் 2 வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? ஆபிரகாமை ஆண்டவர் சோதித்தார். எல்லாரும் வேதத்தை எடுக்காதீங்க, இங்க பாருங்க. என்ன ஆண்டவர் என்ன பண்ணார்? ஆபிரகாமை சோதித்தார். எப்படி சோதிச்சார்? உன்னுடைய ஒரே குமாரன், உன் ஏக புத்திரனை என்ன பண்ணும்? பலி கொடுக்கணும். சொல்லுங்க எல்லாரும், பலி கொடுக்கணும். ஆபிரகாம் எதனா சொன்னாரா? எதுவுமே சொல்ல. இப்போ இவங்க என்ன பண்ணாங்க? அதிகாலையில் எழுந்துட்டாங்க, தன்னுடைய மகனை எழுப்பிட்டார். கூட 2 வேலைக்காரர்கள் சேனம் கட்டி விறகு எல்லாத்தையும் எடுத்துட்டு, பலிக்கு என்னென்னமோ தேவையோ எல்லாத்தையும் எடுத்துட்டு என்ன பண்றாங்களா? இந்த வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். 3ஆம் அதிகாரத்தை பாருங்க, நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து கழுதையின் மேல் சேனம் கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகனபலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். ஹல்லேலூயா. தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு என்ன பண்ணானா? புறப்பட்டு போனான். இன்னைக்கு தேவன் குறித்த இடத்துல நீங்க புறப்பட்டு வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், ஹல்லேலூயா, உங்களுக்கும் என்ன இருக்குதா? உங்களுடைய காரியங்கள் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஹல்லேலூயா. உயிரே போயிடுற சம்பவமா ஆண்டவர் சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். கடன் பிரச்சனையா, பர்வதத்துக்கு வந்துட்டுக்கிறல, நான் என்ன பண்றேன்? பார்த்துக்கிறேன். வியாதியா, ஆண்டவர் உங்களோடு கூட தெளிவாய் பேசி கொண்டிருக்கிறார். ஆபிரகாம் என்ன பண்ணாரா? தேவன் குறித்திருந்த இடத்திற்கு என்ன பண்ணிட்டாராம்? போய் சேர்ந்துட்டாராம். நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன், நீங்க எல்லாரும் எங்க வந்திருக்கீங்க? மோரியா பர்வதத்திற்கு வந்திருக்கீங்க. ஹல்லேலூயா. யார் உங்களை கொண்டு வந்ததுன்னா, வசனம் தெளிவாய் சொல்லி இருக்கிறது, தேவன் குறிப்பிட்ட இடத்திற்கு அவன் வந்து சேர்ந்தான். ஹல்லேலூயா.
இன்னைக்கு நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க அப்படின்னா தேவனுடைய சித்தம், உங்களுடைய தேவைகள், உங்களுடைய காரியங்கள் எதையோ ஒன்று ஆண்டவர் உங்களிடத்துல சொல்றார். நீ எதை குறித்து பயப்படுறியோ, எதற்காக வாஞ்சிக்கிறியோ, இது எப்படி முடியும் நீ நினைக்கிறியோ, அதை ஆண்டவர் சிம்பிளா உங்களுக்கு சொல்லிட்டாரு. என்னுடைய பர்வதத்திலே அவைகள் பார்த்து கொள்ளப்படும். ஹல்லேலூயா. அது உன் பிள்ளையா இருந்தாலும் சரி, உன் வேலையா இருந்தாலும் சரி, திருமணமா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி, வியாதியா இருந்தாலும் சரி, உடைய தனிப்பட்ட போராட்டமா இருந்தாலும் சரி, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய பர்வதத்தில் அவைகள் இந்த நாளிலே உனக்கென்று பார்த்து கொள்ளப்படும். ஹல்லேலூயா. இப்போ இங்க என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, என்ன ஆச்சுங்க? பர்வதத்திற்கு நேராக வந்துட்டாங்க. யாரு? யார் பர்வதத்திற்கு நேராக வந்துட்டது? ஆபிரகாம். யார் யார் வந்திருக்காங்க கூட? ஈசாக்கு வந்திருக்காரு. ஈசாக்கு யார்? அவனுடைய பிள்ளை. 2 வேலைக்காரர்கள் கழுதையின் மீது சேனம் கட்டி வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. தன்னுடைய ஒரே பேரான குமாரன், ஹல்லேலூயா, எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பிறந்தாரு? 75வது வருஷத்துல ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு நான் ஒரு குமாரனை கொடுப்பேன். 100 வயசா இருக்கிறப்போ பிறந்தார் ஆபிரகாம். யார்? ஈசா. தவமிருந்து பெற்ற பிள்ளை ஆண்டவர் கேட்ட உடனே என்ன பண்ணிட்டாரு? மலை மேல பலி கொடுக்க கூட்டிட்டு வந்துட்டார். இப்போ அங்க நடந்தது பாருங்க. 2 வேலைக்காரையும் கீழே நீங்க இங்கே இருங்க, நாங்க மேலே போயிட்டு ஆண்டவரை தொழுதுட்டு திருப்பி வரோம். அவங்க சொல்ற விஷயம் என்ன? நீங்க இங்கே இருங்க, மேலே போயிட்டு நாங்கள் என்ன பண்றோம்? ஆண்டவரை தொழுதுட்டு திரும்பி வருகிறோம். இப்போ பிள்ளை என்ன பண்ணாராம்? பிள்ளையின் மீது விறகு கட்டைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டார். ஈசாக்கு தோல் மேலே சுமத்தியாச்சு. கீழே இருக்குது மலை. மலை ரொம்ப உயரத்தில் இருக்கு. இப்போ 2 பேரும் மேலே போனோம். ஹல்லேலூயா. இப்போ 2 பேரும் மலையின் மீது ஏறி போறாங்க. போயிட்டாங்க மலை மேலே. ஒரு பலிப்பீடத்தை ஆபிரகாம் என்ன பண்றாரு? கட்டுறார். இந்த பலிப்பீடத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிற பொழுது இந்த ஈசாக்கு என்ன பண்றாருன்னா, அவர் ஈசாக்கு தன்னுடைய குமாரனை தூக்கி கிடத்தின உடனே அமைதியாவே இருக்கிறான். மகன் முன்னாடி கேட்டான், அப்பா பலி கொடுக்கணும்னு வந்துட்டோம். கீழே இருக்கிறப்ப கேட்டான், பலி கொடுக்கணும், நம்ம என்ன பண்ணிட்டோம்? வந்துட்டோம். எல்லாமே இருக்கான ஆட்டுக்குட்டி இல்லையே. ஆபிரகாம் சொன்ன பதில், ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களோடு கூட ஆண்டவர் பேசுறது இது. அவனுடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும் ஆண்டவரனோடு தரிசனமாய் சொல்லுகிற ஒரு விஷயம், ஆண்டவர் அதை பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. இயேசு அதை பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இவங்க என்ன பண்றாங்க? ஈசாக்கு எடுத்து அந்த பலிபீடத்தின் மீது கடத்தி ஆயிற்று. ஈசாக்கு எப்படி இருக்காரு இப்போ? அமைதியா இருக்காரு. எல்லாரும் சொல்லுங்க, அமைதியா இருக்காரு. இப்போ ஆவிக்குரிய விஷயத்துக்கு நம்ம வாசித்த வசனம் என்ன? உன் தகப்பனாகிய ஆபிரகாம் என்னை காண வாஞ்சியாயிருந்தான், ஆசையாயிருந்தான், கண்டு என்ன பண்ணானா? களி கூர்ந்தான். எங்க நடந்துச்சு இது? இதே சம்பவத்தை ஆண்டவர் நம்மோடு கூட தெளிவா எப்படி பேசுறாருன்னா, இயேசு கிறிஸ்துவும் கூட ஒரே பேரான குமாரன், பிதாவுடைய ஏக புத்திரனாக இயேசு கிறிஸ்துவ ஆபிரகாம் எப்படி பலி கொடுக்க சித்தமாய் மாறினாரோ, இங்க என்ன பண்றாரா? தேவனாகிய கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவை என்ன பண்றாரு? பலி கொடுக்கும்படியாய். யாருக்காக? நமக்காகவும், நம்முடைய பாவங்களுக்காகவும், நம்முடைய அக்கிரமங்களுக்காகவும், நம்முடைய மீறுதல்களுக்காகவும் இயேசு கிறிஸ்துவ என்ன பண்றாரா? தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் பிதா என்ன பண்றாரு? பலி கொடுத்தாரா இல்லைங்களா? சிலுவையில கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தார். இப்போ இந்த வசனத்தை நாம் தெளிவாய் வாசித்து கொண்டு வருகிற பொழுது, ஒரே பேரான குமாரன் ஆபிரகாமுக்கும் சரி, இயேசு கிறிஸ்துவையும் குறிக்கிறது. 2 வேலைக்காரர்கள் இயேசு கிறிஸ்துவின் பக்கத்தில் இருந்து அந்த 2 கள்ளர்களையும் குறிக்கிறது. ஹல்லேலூயா. என்னோட கூட இருக்கீங்களா இல்லையா? ஹல்லேலூயா. இப்ப ஆட்டுக்குட்டி அப்படின்னு பார்த்தா, ஈசாக்குக்கு பதிலாக ஆபிரகாம் கையை ஓங்கி வெட்ட போறார். ஆண்டவர் பேசுறார், ஆபிரகாமே நிறுத்து, எதையுமே செய்யாது.
உன் ஏக புத்திரன் என்றும் நீ பாராமல் நான் சொன்ன ஒரு வார்த்தை நிமித்தம் நீ என்ன பண்ண, பலி கொடுக்க ஆரம்பிச்சிட்டியே, நிறுத்துன்னு சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இப்ப இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒரு பலி கொடுக்கப்படுகிற ஆட்டை போல வேத வசனம் எப்படித்தான் சொல்லுகிறது, அவர் எப்படி இருந்தாரா, மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பு முத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல இருந்தார். எங்க இருக்குது வசனம்? ஏசியா 53 இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? வசனம் என்ன சொல்லுது? ஈசாக்கு எப்படி அமைதியா இருக்கிறாரோ, பலிபீடத்து மேல கடத்தியாச்சு, ஓங்கி வெட்ட போறாரு அப்பா. ஈசாக்கு என்ன பண்ணாரா? அமைதியா. யாரும் அமைதியா இருந்தது? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நம்முடைய பாவத்திற்காக அடிச்சாங்க, உதைச்சாங்க, துப்புனாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. He was quiet. அப்ப ஈசாக்கு இருந்தது போல இயேசு கிறிஸ்து என்ன பண்றானா? அமைதியா இருக்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகாம் கிட்ட பேசிட்டு, ஆபிரகாமே நிறுத்தியாச்சு. இப்ப பலிக்கான ஆடு எங்க அப்படின்னா, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது, சொல்லுங்க எல்லாரும், ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது அவனுக்கு பின்னாடி என்ன இருந்துச்சுன்னா, ஒரு ஆடு 2 கொம்பு உடையதாய் அந்த முள்ளுல மாட்டிக்கிச்சான். முள் என்பது பாவம். அந்த ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஆண்டவர் அந்த ஆட்டை காட்டி அதை எடுத்து இப்ப என்ன பண்ணு, பலி கொடுன்னு சொன்னார். ஹல்லேலூயா. இப்ப ஆபிரகாம் இயேசு கிறிஸ்துவை பார்த்தாரா இல்லையா? ஹல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுச்சு? வசனம் என்ன சொல்லுச்சு? உன் தகப்பனாகிய ஆபிரகாம் என்னை காண எப்படி இருந்தானா? ஆசையா இருந்தான். அவர் எப்படி ஆசையா இருந்தார் யோசிச்சு பாருங்க. தன்னுடைய ஒரே குமாரன் மேல கூட்டின்னு போய் பலி கொடுக்கணும்னு ஒப்பு கொடுத்தாச்சு. ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியாது. கொடுத்த ஒரே பிள்ளை மேல போயாச்சு, இப்ப பலி கொடுக்கணும்னு வெற்ற வரைக்கும் யோசிச்சு பாருங்களேன். அவர் இருதயம் எப்படியாய் துடித்து இருக்கும். ஹல்லேலூயா. அதையும் அவர் பொருட்படுத்தாமல் என்ன பண்றாரு, பலி கொடுக்க அவர் நினைக்கிற பொழுது ஆண்டவர் சொல்றார் நிறுத்து. இன்னைக்கு நீங்களும் அப்படித்தான். உங்களுக்காக நீங்க மாட்டிக்கொண்டிருக்கிற பிரச்சனையிலே ஒரு ஆட்டுக்குட்டியை போலவோ எதையோ போல நீங்க மாட்டிக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் இதிலே அகப்பட மாட்டீர்கள். உங்களுக்கென்று ஒரு ஆட்டுக்குட்டியை நான் எப்படி ஆயத்தப்படுத்தினேனோ அதுபோல நீங்கள் தப்பித்து கொள்ளும்படியாக ஒரு வழியை கூட ஆண்டவர் நிச்சயமாய் இந்த நாளிலே உங்களுக்காக உண்டாக்குவார். ஹல்லேலூயா. அது தலையே போகிற காரியமா இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களோடு கூட தெளிவாய் பேசி கொண்டிருக்கிறார். நீங்க எங்க வந்திருக்கீங்களா? ஆண்டவருடைய பர்வதத்திற்கு வந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும், ஆண்டவருடைய பர்வதத்திற்கு வந்திருக்கிறீர்கள். வசனத்தின்படி தேவன் குறிப்பிட்ட இடத்திற்கு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் வந்து சேர்ந்த உடனே இவன் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தின பின்பு வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவனுக்கென்று ஒரு ஆட்டுக்குட்டி ஏற்படுத்தி தேவன் பலி கொடுத்தது நிமித்தம் இந்த ஆபிரகாம் என்னன்னு பெயர் வைக்கிறார்? அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயர் வைத்தான். அதற்குரிய அர்த்தம் தான் தேவனுடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் மட்டும் சொல்ல, தேவனுடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஹல்லேலூயா. உங்க பிரச்சனை சின்னதோ பெருசோ இல்லை உங்க இதன்படி மீடியம் சைஸோ இல்லை பிக்கோ எப்படி இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்ற அந்த பிரச்சனை சின்னதோ பெருசோ எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணுவேன்? பார்த்துக்கொள்வேன். அது சின்ன தலைவலியா இருந்தாலும் சரி, பெரிய கேன்சரா இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, தேவன் அதை நிச்சயமா என்ன பண்ணுவாரு? பார்த்து கொள்ளுவார். எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். இன்னைக்கு உன்னுடைய பிரச்சனையை ஆண்டவர் சொல்றார், இந்த பர்வதத்தில் நான் உன்னுடைய பிரச்சனை என்ன பண்ணிட்டேன்? பார்த்துட்டேன். இது நிமித்தம் நீ இனி அதிலே அகப்பட்டு மறிக்க போவதில்லை. நான் நீ தப்பிக்கும்படியாய் எப்படி என் குமாரனை அனுப்பி உன்னை பாவத்திலிருந்து விடுவித்தேனோ, எப்படி ஒரு ஆட்டுக்குட்டியை அனுப்பி ஈசாக்கை விடுவித்தேனோ, நீ இருக்க வேண்டிய இடத்துல எப்படி ஈசாக்கு இருந்தானோ அந்த இடத்திலிருந்து நான் உங்களை தப்புவித்து உங்கள் காரியத்தை நான் என்ன பண்ண போறேன்?
பார்த்து கொள்ளுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆவியில் அப்படியே அதை கிளைம் பண்ணி பிடிச்சிக்கணும். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுனால தான் இப்படி பேசுறாரு. ஹல்லேலூயா. நான் யோசிப்பேன், என்ன இங்க மாசம் போறப்பவும் ஒரு பெரிய வியாக்கியானத்தை கொடுப்பாரு, எனக்கு ஒரு 100 வசனத்தை கொடுப்பாரு. நீங்க நம்புவீங்களா இல்லையான்னு தெரியும். ஹல்லேலூயா. ஒரு 5 பேஜ் 6 பேஜ் அப்படியே ஃபுல்லா எழுதிடுவேன், வசனமா இருக்கும். ஆண்டவரே எத்தனை கொடுத்துருக்கீங்களே, எத்தனை நான் சுருக்கி சொல்றது. ஹல்லேலூயா. நான் யோசிப்பேன், ஒரு மனுஷனை ஆண்டவர் நேசிப்பார் என்று சொன்னால் அவனோடு தன் அதிசயங்களையும் அற்புதங்களையும் வேதத்தில் இருக்கிற காரியங்களையும் தெளிவாய் பேசுவார். சில பேர் இங்க உட்காந்துட்டு நினைக்கிறீங்க, ஆண்டவர் இப்ப எனக்கு சொல்றாரு, என் பிரச்சனை எல்லாத்தையும் விட இப்ப நான் கேட்கிறேன் பார் வார்த்தை, அது எனக்கு போதும். நீங்க சொல்றது ஆண்டவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. சில பேர் அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்றீங்க, சே இந்த பிரச்சனையை நான் பேசிட்டு வந்தேன், அதை காட்டிலும் இப்போ ஆண்டவர் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிற வார்த்தை பெரியது. ஹல்லேலூயா. இப்போ நீங்க எல்லாம் எங்க ஏறி வந்திருக்கீங்க? பர்வதத்திற்கு. சொல்லுங்க, எந்த பர்வதம்? ஆண்டவர் உங்கள் பிரச்சனைகளை பார்த்து கொள்ளுகிற பர்வதம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வசனம் தெளிவாய் சொல்லிட்டு அவங்க எங்க வந்து சேர்ந்தாங்கன்னா, தேவன் குறிப்பிட்ட இடத்திற்கு வந்தாதான் அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. எனக்கு நல்லா தெரியும், நீங்க இங்க வரீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் அற்புதங்கள் நடக்கிறது, அதை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். நீங்க என்ன பண்ணணும்? நீங்கள் வந்து இந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டீர்களே, அவைகளை சாட்சியாய் மற்றவர்களுக்கு சொல்லணும். அது அதிகம் பேர் இங்க செய்யறதே கிடையாது. நீங்க எதை பெற்றுக்கொண்டீர்களோ, அது சிறியதோ பெரியதோ, அதை நீங்க என்ன பண்ணணும்? அறிக்கை பண்ணும். ஆண்டவர் அதை நிச்சயமா எதிர்பார்க்கிறார். நீங்க வாய் விட்டு சொல்லலைனாலும் பரவாயில்ல, உங்கள் நிமித்தம் அநேக ஆத்துமாக்களை தொடும்படியாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். இதுதான் உண்மை. ஹல்லேலூயா. கிரியை செய்யலைன்னா நீங்க வர மாட்டீங்க, திருப்பி செய்யறதுனால தான் திருப்பி வரீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிற கிரியையை நீங்க என்ன பண்ண? மற்றவர்களுக்கு சாட்சியாய் சொல்லணும். ஏன்? இது ஆண்டவர் உங்களுக்காக குறிக்கப்பட்ட இடம். சொல்லுங்க, சொல்லுங்க எல்லாரும், ஆண்டவரே நீர் எனக்காக குறிக்கப்பட்ட இந்த இடத்திற்கு நான் வந்து சேரும்படியாய் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறீர். இந்த நாளில் நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர். என்னன்னு சொல்லிட்டு உன்னுடைய காரியத்தை நான் என்ன பண்ண போறேன்? பார்த்து கொள்வேன் என்று சொல்லி என்னோடு கூட என்ன பண்ணிருக்கீங்க? பேசியிருக்கீங்க இல்லையா? சரி, இப்ப கடைசியா எந்த பர்வதத்திற்கு வந்திருக்கோம்? மோரியா பர்வதம். இந்த பர்வதத்திற்கு கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருப்பார் என்று சொன்னார். இந்த பர்வதம் யாரை குறிக்கிறது என்று சொல்லி நான் உங்களோடு கூட சொல்லி ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன். வாசிக்க வேண்டாம். யாத்ராகம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் குறிச்சுக்குங்க. எண்ணாகம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த 2 அதிகாரத்துல என்ன சொல்லுதுன்னா, எல்லாரும் என்ன பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க தண்ணீர் தாகம் எடுக்குதான். என்ன பண்ணுதா? தண்ணீர் தாகம் எடுக்குது. தாகம் எடுத்த உடனே இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? மோசே கிட்ட முறையிடுறாங்க, தண்ணி இல்லாம எங்களை சாகடிக்குவா இங்க கொண்டு வந்த அப்படின்னு ஃபைட் பண்றாங்க. மோசே என்ன பண்றாரு? ஆண்டவரே இப்படியா என்கிட்ட சண்டை போடுறாங்களே அப்படின்னு கூட சொல்லாம அவர் என்ன பண்றாரு? உங்களுடைய ஜனங்கள் என்னை கொல்லும்படியாய் கல்லெறிகிறார்கள். ஜனங்க என்ன பண்றாங்களா? கொல்லும்படியாய் கல்லெறிகிறார். ஆண்டவர் சொல்றாரு, மோசே நீ ஓரே பர்வதம் வரைக்கும் போ. எங்க போ? ஓரே பர்வதம் கிட்ட போ. அங்க போயிட்டு அங்க இருக்கிற மலையின் மீது நீ என்ன பண்ணு? உடைய கோலை எடுத்து நீ அடி. அப்ப என்ன ஆகுமா? தண்ணீர் புறப்பட்டு வரும். அப்படி ஆண்டவர் சொன்னபடி மோசே என்ன பண்றாரு? அந்த பர்வதத்திற்கு நேராக போறாரு. என்ன பர்வதம்? ஓரே பர்வதத்துக்கிட்ட போறாரு. கோலை எடுத்து அடித்த உடனே அந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் வருது. எல்லா ஜனங்கள் எல்லாம் அதை குடிக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு சம்பவம் என்னாகும் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல திரும்ப இதே ஒரு பிரச்சனை வந்தவுடனே ஆண்டவர் சொல்றாரு மோசேயின் இடத்துல, மோசே நீ என்ன பண்ணு? கண்மலையை பார்த்து பேசு. எல்லாரும் என்ன பாருங்க, என்ன பண்ணுமா? கண்மலையை பார்த்து பேசும். எத்தனை பேர் பேசியிருக்கீங்க?
அழகாக ஒரு மலையை பார்த்தோன்னு சொல்லுவோம், ஆண்டவரே இது எவ்வளோ அழகாக இருக்குது, உடைய ஞானம் பெருசு சொல்லியிருக்கோமா இல்லையா? ஆண்டவர் மோசே கிட்ட சொல்கிறாரு, மோசே நீ என்ன பண்ணு, தண்ணி இல்லைன்னு ஜனங்க கேட்குறாங்க, என்ன பண்ணு, பர்வதத்தை பார்த்து பேசு. முதல்ல என்ன சொன்னார், பர்வதத்தை என்ன பண்ணுமா, அடிக்கணுமா. ரெண்டாவது என்ன பண்ணுமா, பர்வதத்தை பார்த்து பேசணுமா. இப்போ ஆண்டவர் சொல்றார், பர்வதத்தை பார்த்து நீ பேசு. பேசின உடனே அந்த பர்வதம் என்ன பண்ணுச்சா, தன்னிடத்தில் இருக்கிற தண்ணீரை இந்த பர்வதம் கொடுத்ததாம். ஹல்லேலூயா. அந்த பர்வதத்துக்கிட்ட என்ன இருக்குதோ அந்த தண்ணீரை கொடுத்தது என்று வேதம் சொல்லுது. கடைசி ஒரு வசனத்தை வாசிங்க, நம்ம முடிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நானே வாசிக்கிறேன். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. நான் உங்களுக்காக திருப்பி வாசிக்கிறேன். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். யார் இது? இஸ்ரவேல் ஜனங்கள். ஹல்லேலூயா. அவங்களாம் என்ன பண்ணாங்களா, ஒரே ஞான பானம். ரெண்டாவது, அவர்களோடு கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், கன்மலை ஜனங்க கூட போதாம். ஹல்லேலூயா. அப்படி பார்க்குறீங்க, மலை என்ன பண்ணுதா சொல்லுங்களேன், ஜனங்க கூடவே என்ன பண்ணுதா, கேட்டிருக்கீங்களா? எங்கன்னா சில பேர் பயப்படுறீங்க போல. சரி, நம்ம எல்லாரும் இப்படி நடந்து போவோம், ஒருத்தர் ஒரு திசையில் போங்க. மலை உங்கள் பக்கத்துலேயே நடந்து வந்தால் எப்படி இருக்கும்? சில பேர் தான் சிரிக்கிறீங்க, சில பேருக்கு பயமே இல்லை போல. நீங்கள் நடக்க நடக்க உங்கள் கால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குதோ அது போல் என்ன பண்ணுமா, கன்மலை கூட நடந்துகிட்டே வருமா. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய தாகத்தை தீர்க்கும்படியாய் அவர்களோடு கூட கோலை எடுத்து அடிக்கப்பட்ட கன்மலையும் அவர்கள் பேசின கன்மலையும் இயேசு கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. இப்போ இந்த பர்வதத்துக்கு, எந்த பர்வதத்துக்கு வந்தீங்க முன்னாடி? எந்த பர்வதத்துக்கு வந்தீங்க, வந்துட்டீங்களா? மோரியா பர்வதத்துக்கு வந்தோம். அது என்ன மாதிரியான இடம்? உனக்காக குறிக்கப்பட்ட பர்வதம். தேவன் உன்னோடு கூட என்ன சொல்லியிருக்காரு, உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்வேன் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா உனக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுப்பேன்னு சொல்றதா அந்த வார்த்தையின் அர்த்தம். The Lord shall provide. உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை கர்த்தர் கொடுப்பேன். என்னன்னா அவன் பலி கொடுக்கறதுக்காக போனான், அவனுடைய மகனை மீட்டு ஆட்டுக்குட்டியவே கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. அப்போ உன்னுடைய தேவைகள் எதுவோ அதை கொடுக்க கர்த்தர் கொடுத்த பெயர், கர்த்தருக்கு இட்ட பெயர் யெகோவா ஈரே. ரெண்டாவதாக கர்த்தர் உன்னோடு கூட சொல்லி கொடுக்கிற ஒரு காரியம், நீ செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உன்னுடைய பர்வதத்தை பார்த்து நீ என்ன பண்ணுமா, பேசணும். ஹல்லேலூயா. ரெண்டாவது, அந்த பர்வதத்தை நீ என்ன பண்ணுமா, அடிக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு கோல் எதை குறிக்குது அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை கொண்டு ஒரு கன்மலையிலிருந்து ஒரு மனுஷன் என்ன செய்யக்கூடும், உன் தாகத்தின் தண்ணீரை தீர்க்க முடியும். ஹல்லேலூயா. ரெண்டாவது, வார்த்தையை நீ பேசும் பொழுது, மலையை பார்த்து நீ பேசுன்னு சொல்றாரு ஆண்டவர். மலையை பார்த்து நீ பேசுற அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தை, யார் இந்த வார்த்தை? இயேசு கிறிஸ்து தான். அவரே ஆதியில் இருந்தார், வார்த்தை தேவனா இருந்ததுன்னு. அப்ப அந்த வார்த்தையை நீ பேசுகிற பொழுது உனக்கு என்ன வரும், ஜீவ தண்ணீர் வரும். அப்போ ஆண்டவர் உங்களோடு கூட தெளிவாய் பேசுகிற காரியம் என்ன, உங்களோடு கூட நடந்து வருகிற கன்மலை ஆகிய கிறிஸ்து எப்படி இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட அவர் நடந்து வந்தாரோ, அவங்க கூட தாகத்தை தணிக்கும்படியாய் எப்படி அவங்க கூடவே இருந்தாரோ, அது போலவே ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றார், நீங்க வந்த பர்வதத்தில் உங்கள் பிரச்சனைகளை பார்த்து கொள்வது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து என்னும் கன்மலை உங்களை பாதுகாக்கிறவராக உங்களோடு கூடவே இருப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது. நீங்க நினைக்கிற காரியம் உங்களை விழுங்கி போகாது. நீங்க எப்படி இருப்பீங்களா? ஆபிரகாம் ஒரு வார்த்தை சொன்னார்,
வேலைக்காரங்கிட்ட சொல்லியிருக்கலாம். நான் மேலே போயிட்டு பலி செலுத்திட்டு நான் வரேன்னு அவர் சொல்லவே இல்லை. நாங்கள் மலையின் மீது போய் கர்த்தரை தொழுது கொண்டு திரும்பி வருவோம். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் எப்படி நினச்சிட்டு தான் வந்திருப்பீங்க? 7 மணிக்கு ப்ரேயருக்கு, 7 மணிக்கு நினச்சிருப்பீங்க ப்ரேயருக்கு போகிறேன், கர்த்தர் கண்டிப்பாக எதையோ செய்வார். ஹல்லேலூயா. இப்போ செய்துட்டாருன்ற நம்பிக்கையோடு போம். ஹல்லேலூயா. ஏன் அப்படி போனோம்? ஆண்டவர் உங்களோடு கூட சொல்லிட்டார், ப்ராமிஸ் பண்ணிட்டார். என்னன்னு சொல்லி? உங்களுடைய பிரச்சனைகளை நான் பார்த்து கொள்வேன். ஹல்லேலூயா. பி ரிலாக்ஸ்ட். நீங்கள் எதற்காக கண்ணீர் விட்டீர்களோ, எந்த பிரச்சனையும் உங்கள் இருதயத்தை இறுக்கிற்றோ, 4 பக்கத்தில் நெருக்கிற்றோ, கர்த்தர் அதை சொன்னார். என்னன்னு சொல்றார்? என்னுடைய பர்வதத்தில் அவைகளை நான் பார்த்து கொள்வேன். ஹல்லேலூயா. 2வதாக, கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் கன்மலை உங்கள் தாகத்தை தீர்க்கும்படியாய், எப்பெல்லாம் உங்களுக்கு தாகம் எடுக்குதோ அப்பொழுதெல்லாம் தீர்க்கும்படியாய் ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அந்த கன்மலை ஆகிய கிறிஸ்து உங்களோடு கூட எப்பொழுதும் உங்களை காக்கிறவராக வந்து கொண்டே இருப்பார். இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? தைரியமா போங்க வீட்டுக்கு. ஹல்லேலூயா. அதுக்காக தானே வரீங்க, ஃபேமிலி பிளெஸ்ஸிங்ஸு. ஆமென். இப்போ நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க கர்த்தர் இந்த வசனத்தின்படியே உங்களை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறவங்க கண்களை மூடி நாம் எழுந்து ஜெபிக்க போகிறோம். என்னோடு கூட ஒப்பு கொடுங்க. நான் இந்த நேரத்தில் உங்களோடு கூட தெளிவாய் ஒரு சின்ன காரியத்தை தான் பேசியிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஈசாக்கை போல பலி கொடுக்கப்பட வேண்டிய நாம், ஈசாக்கை போல மாண்டு மறிக்க வேண்டிய நாம், அந்த இடத்துல நீங்கள் இருந்திருக்கலாம். இப்ப கூட நீங்க இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணலாம். ஆனால் ஆண்டவர் உங்களோட தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு நாள்